20 கோடி ரூபாய் நிதியை வைத்துவிட்டு சென்றார்கள். இன்று அந்த பணத்தை எடுத்து கல்லூரியை கட்டிவிட்டார்கள். அந்த ஆசிரியர் சம்பளம், மற்ற எல்லா சம்பளமும் அந்த திருச்செங்கோட்டு மலையில் நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ரூபாய் காணிக்கையும் இன்றைய தினம் அதற்கு செலவு படிக்க நாங்கள் கோயிலுக்கு செலவு பண்ண வேண்டும். கோயிலுக்கு எத்தனையோ வேண்டுதலைகள், தாய்மார்கள்லாம் பெரிய வேண்டுதலையாக இருந்தால் தாலியை கூட கல்வி போட்டு விட்டு சென்று விடுவீர்கள். ஆனால் அதையெல்லாம் விற்று இன்று கலைக்கல்லூரிக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கின்றோம், கட்டணம் கட்டுகிறோம் என்று சொன்னால் இதுதான் உங்களுடைய சாதனையா? ஏன் அரசு நீங்கள் ஏற்றுக்கொள்ள? நான் கொண்டு வந்திருந்தேனே கோமலாபுரத்தில் ஒரு கல்லூரி, அதே போல சேந்தமங்கலத்தில் ஒரு கல்லூரி கொண்டு வந்தேன் அரசின் சார்பாக. அதை போல நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுடைய சாதனை என்று நாங்கள் சொல்லுவோம். அதை விட்டுவிட்டு திருச்செங்கோட்டு மலையில் இருக்கின்ற அந்த பணத்தை எடுத்து கல்லூரியை கட்டிவிட்டு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்து மாணவர்கள் படிக்க வேண்டும், மாணவர்களுக்கு கல்லூரி வேண்டும். அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரசு நிதியிலிருந்து செய்ய வேண்டியதானே. கோயில்ல ஒவ்வொரு பக்தரும் எவ்வளவு மனவருந்தி அந்த காணிக்கை சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த காணிக்கை எடுத்து நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் ஆண்டவனே உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் 26ஆம் ஆண்டு என்பதை நான் நேற்று தேவனகுறிச்சியில் பேசும்போது அரசு கலைக்கல்லூரி ஆரம்பிச்சிருக்கீங்க. நாங்கள் இருக்கும்போது 20 கோடி ரூபா அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் நிதி இருந்தது. அந்த 20 கோடி ரூபா நிதி எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்டேன். நானும் அதை பார்த்தேன். குறிப்பாக அவர்களுடைய அறங்காவலர் குழு தலைவராக முன்னாள் எம்எல்ஏ திருமதி பொன் சரஸ்வதி அவர்கள் இருந்தபோது 20 கோடி ரூபாய் வைத்து சென்றதாகவும், அந்த 20 கோடி ரூபாயை முழுமையாக காலி செய்து விட்டோம் என்றும், ஒரு 10 நாட்களுக்கு முன்பே அவர் திருச்செங்கோட்டிலே பொதுக்கூட்டத்திலே பேசினார். அதை செய்தியாக நான் பார்த்தேன். ஏதோ தெரியாமல் பேசுகிறார், யாரோ தவறாக எழுதி கொடுத்து பேசுகிறார் என்பதை என்ற விதமாக நான் புரிந்து அதை அப்படியே விட்டுவிட்டேன். ஆனால் மீண்டும் நேற்று தேவனாங்குறிச்சியிலே பேசியதாக இன்றைக்கு நானும் செய்தித்தாளிலே பார்த்தேன். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய கணக்கு வழக்குகள் அதிகாரப்பூர்வமாக இதில் இருக்கிறது. மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி அவர்கள் அறங்காவலர் குழு தலைவராக இருந்து பதவி விலகிய போது 3,07,70,237 ரூபாய் வைத்திருக்கிறார்கள். எங்கே 20 கோடி? 3,07,00,000 வைத்துவிட்டு 20 கோடி வைத்ததாக தவறான ஒரு செய்தியை இன்றைக்கு மக்களிடத்திலே தொடர்ந்து பரப்புரை செய்கிறார். இன்றைக்கு 20 கோடி வைத்திருக்கிறோம். இன்றைய தேதியிலே அது 31/3/25 அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் 20 கோடி நாங்கள் நிதி சேர்த்து வைத்திருக்கிறோம். வங்கி கணக்குகளிலே இருக்கிறது. எதுவும் தெரியாமல் புரியாமல் அவர் பேசுவது கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது.